வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையில்லாத அடாவடித்தனம் அகராதி பேச்சுன்னு பேசிட்டு சோழன் வீட்டுக்கு வந்திருக்க எல்லாரும் அவருக்கு அனுசரணையா இருக்கதான் முயற்சி பண்றாங்க. ஆனா ரொம்ப ஓவரா ஆடுற சோழன் ரூம்குள்ள போய் கதவு சாத்திட்டு உட்கார்ந்துக்கிறாரு. ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர் வண்டிக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. சம்பந்தப்பட்டவருக்கும் அடி பலமா பட்டிருக்கு. எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னது அவர் மைண்ட்ல வருது. அதுக்கப்புறம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு 2 பேரும் காம்ப்ரமைஸா பேசி பணத்தை கொடுத்து அனுப்பி விடுங்க போங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, தம்பி கொஞ்சம் வாங்க அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் அந்த அடிப்பட்ட ஆளை கூட்டிட்டு போனதும், அதுக்கப்புறம் காமராஜ்னு கான்ஸ்டபிளை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டதும் சோழனோட மைண்ட்ல வருது. டக்குன்னு எழுந்திருக்கிறவரு அந்த மரபீரோவை திறந்து உள்ள இருக்க தன்னோட பேக்கை தேடி வெளியெடுத்து திறந்து பாக்குறாரு. உலர பார்த்துட்டு எங்க போச்சு, இங்கதானே வச்சேன்னு யோசிக்கிறவரு வேகமா கதவை திறந்துட்டு வெளியில வர்றாரு. ஹாலுக்கு வந்து, டேய் இதுல வச்சிருந்த பணம் எங்கடா அப்படின்னு கத்த, அந்த பணத்தை வச்சுதான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இதுல இருந்து ஏண்டா எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சோழன் கேக்குறாரு. இங்க என்ன கொட்டியா கிடக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுக்காக எங்கிட்ட கேட்காம என் பணத்தை எடுத்துருவீங்களாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பேக் விசிறி அடிக்கிறாரு சோழன். அண்ணே அப்படின்னு பல்லவனும் பதறி போய் எழுந்திருக்க, டேய் போலீஸ் உன்னை எப்படி வெளியே விட்டாங்கன்னு தெரியுமா, அந்த பணத்தை கொடுத்ததுனால தான் விட்டாங்க அப்படின்னு சொல்ல, அங்க நிலா நடேசன் எல்லாரும் வர்றாங்க. இதெல்லாம் என்கிட்ட சொன்னியாடா அப்படின்னு சோழன் கேட்க, இப்பதானே வீட்டுக்குள்ள வந்த, அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லுவாங்களா உனக்குன்னு பாண்டியன் கேக்குறாரு. அப்போ உள்ளர வர்ற நடேசன், டேய் கேன பயலுங்களா, அறிவில்ல உங்களுக்கு, ஏண்டா அவன் தான் தப்பே பண்ணலன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏண்டா பணத்தை கொண்டு போய் தூக்கி கொடுத்துருக்கீங்க, தப்பு பண்ணலன்னு அடிச்சு பேச வேண்டியதானேடா, உங்களுக்கு பேச தெரியல அப்படின்னு நடேசன் வந்து கத்திக்கிட்டு இருக்க, உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போறீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்படின்னு அனத்திட்டு நிக்கிறாரு அவரு. டேய் என்ன கேட்காம எதுக்குடா என் பணத்தை எடுத்த, எதுக்குடா பணத்தை எடுத்த, முதல்ல அந்த பணத்தை நான் எதுக்கு வச்சிருந்தேன்னு தெரியுமாடா முதல்ல உனக்கு, அதை எதுக்குடா எடுத்தேன்னு கத்துறாரு சோழன். டேய் சும்மா கேட்ட கேள்வியவே கேட்டுக்கிட்டு இருக்காதுடா, பணத்தை கொடுக்காம உன்னை எப்படிடா வெளியில கொண்டு வர்றது, உனக்கு செலவு பண்றதுக்குன்னு தான் அண்ணன் இருக்கோ அப்படிங்கிறாரு பாண்டியன். டேய் எனக்கு அப்படி என்னடா அண்ணன் செலவு பண்ணிடுச்சு, ஏன் அண்ணன் உங்களுக்கெல்லாம் செலவு பண்ணினதே இல்லையா, எப்ப பாரு இந்த பாயிண்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சோழன் கேட்க, ஏண்டா டேய் அவன் கேட்கறதுல என்னடா தப்பு இருக்கு, அது அவன் பணம், அவன் பணத்தை உங்களை யாரா எடுக்க சொன்னது, தூக்கி கொண்டு போய் பணத்தை கொடுத்துருக்கீங்க, போலீஸ் அப்படியே கிடுகிடுன்னு ஆடிட்டீங்க, அதனாலதான் இருக்கிற பணத்தெல்லாம் பெறாஞ்சு கொண்டு போய் அவன் கையில கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, அறிவு கெட்டவனுங்க அப்படின்னு அநியாயத்துக்கும் சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு நடேசன். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கன்னு பாண்டியன் சொல்ல, உடனே என் வாயை அடைச்சிக்கிட்டு அப்படின்னு அவர் சொல்ல, ஒரு அப்பனா போலீஸ் ஸ்டேஷன் வந்து நின்னீங்களா, நிக்கல, அப்ப பேசவே கூடாது, அமைதியா இருக்கணுங்கிறாரு பாண்டியன். டேய் முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்டா, அது என்னோட பணம், நான் ஏதோ முக்கியமான காரணத்துக்காக தான் அதை வச்சிருக்கேன்னு தெரியும்ல, அதை எங்கிட்ட கேட்காம எப்படி நீ தூக்கி கொடுக்கலான்னு கேட்கிறாரு சோழன். பணத்தை கொடுக்கலன்னா நீ ஜெயில தாண்டா இருப்ப அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நான் இருந்துக்கிறேன்டா, அது ஏன் பிரச்சனை, அதுக்காக ஏன் பணத்தை என்ன கேட்காம தூக்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சோழன் கத்த, என்னது இது ஏன் பணங்கிறாரு அப்படின்னு அசந்து போய் நிக்கிறாங்க பல்லவனும் நிலாவும். ஏண்டா பணத்தை கொடுக்க போறேன்னு அங்கேயே சொல்லியிருந்தா நான் ஏதாவது யோசிச்சிருந்திருப்பேன்ல, பணத்தையும் வாங்கிக்கிட்டு லைசன்ஸையும் வாங்கிட்டான், அறிவு வேணாம் உனக்கு, எதுக்குடா பணத்தையும் கொடுத்து லைசன்ஸையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரணும், முட்டாளா நீ, யோசிக்க மாட்ட அப்படின்னு கத்துறாரு சோழன். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கல்ல, இன்னை என்ன வேணா தைரியமா தெம்பா பேசலான்ற திமிர்ல பேசிட்டு இருக்காரு சோழன். டேய் தேவையில்லாம பேசாத, நீ ஒழுங்கா வண்டி ஓட்டி இருந்தன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, உனக்கு திமிருடா, அவன் மேல கொண்டு போய் விட்டுட்ட, அட்லீஸ்ட் அங்கேயே அவனை சமாதானப்படுத்தி ரோட்லயே ஏதாவது பேசி கையில ஏதாவது கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியது தானே, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாரு பாண்டியன். என்னடா சொல்லி காட்டுறியா, ஏன் உனக்கெல்லாம் பிரச்சனையே வந்தது இல்லையா, உனக்கு வர்ற கோவத்துக்கு நீ இழுத்துட்டு வந்த பிரச்சனையெல்லாம் நான் சொல்லவா, நீ எல்லாம் என்னைய பத்தி பேசவே கூடாது, ஏய் இங்க பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்ப எனக்கு என் பணம் வந்தாகணும்,
நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாதுடா, இந்த நிமிஷம் என் பணம் வரணும்டா அப்படின்னு சோழன் கத்த. அப்ப நீ ஜெயில போய் உட்காந்துக்கிறியா? இவன் ஜெயில இருப்பாங்க சார், நீங்க பணத்தை கொடுங்க சார், நான் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நான் எதுக்குடா ஜெயிலுக்கு போகணும், நான் எதுக்குடா ஜெயிலுக்கு போகணும், நீ திமிர் எடுத்துட்டு போய் என் பணத்தை கொண்டு போய் கொடுப்ப, நான் போய் ஜெயில உட்காரணுமா? ஏண்டா டேய், நான் போய் ஜெயில உட்காரணுமாடான்னு பாண்டியனோட சட்டையை பிடிச்சி பலார்னு அரையிறாரு சோழன். பாண்டியனும் சோழனோட சட்டையை பிடிக்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஏங்க அப்படின்னு நிலா கத்திட்டு இருக்க. அண்ணே 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 அப்படின்னு பல்லவனும் கத்திட்டு இருக்காரு. ஏய் ஏண்டா இந்தாடா ஏய் அப்படின்னு நடேசனை கத்திட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆக்ரோஷமா சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோழன் வெறி பிடிச்ச மாதிரி பாண்டியனை அடிச்சிட்டு இருக்க. சோழன் சோழன் என்ன பண்றீங்க விடுங்கன்னு நிலா கத்துறாங்க. அடுத்து பாண்டியனுக்கு கோவம் வந்துட்டு அவரும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நடேசனும் பல்லவனும் டேய் உடுங்கடா நகருங்க, சண்டை போடாதீங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே நிக்கிறாங்களே தவிர வந்து பிரிச்சு விடல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பல்லவன் வந்து அண்ணே அண்ணே வேணாண்ணே விடுங்கண்ணே அப்படின்னு சோழனை தடுக்க வர்றாரு. டேய் அடிச்சுக்காதீங்கடா அப்படின்னு நடேசன் கத்திட்டு இருக்க. கிச்சனுக்கு போற நிலா அங்கேருந்து ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்து மடார்னு தரையில வீச அது உருண்டு ஓடி பயங்கர சத்தத்தை எழுப்புது. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியா நிக்கிறாங்க. சோழனை முறைச்சிட்டு அவர்கிட்ட வர்றவங்க என்ன இப்போ தப்பு நடந்து போச்சு, அதுக்காக வீட்டில் இருக்கவங்கிட்ட கத்துவீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் என்ன பண்ண முடியும்? இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. என்ன உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சிட்டாங்க, அதுக்கு தானே இவ்வளவு கோவம்? இப்போ பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருக்கீங்கல்ல, கேஸ போட்டு உள்ளர தள்ளி இருந்தா என்ன பண்ணி இருப்பீங்க? லைசன்ஸ் மொத்தமா போயிருக்கும். இப்போ ஒரு மாசம்தான் ஓட்ட முடியாது. எங்கேயோ இருக்க கோவத்தெல்லாம் இங்க கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கீங்க. பேசாம உள்ளர போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு நிலா பயங்கரமா கத்தி விட்டுட சோழன் வெடுக்குன்னு திரும்பி ரூம்குள்ள போயிடுறாரு. அடுத்து பாண்டியன் கிட்ட வர்ற நிலா, அக்கறையில தானே இதெல்லாம் செஞ்சீங்க, அவருக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு பதறுது இல்ல, அதை அப்போ ஒழுங்கா வெளிப்படுத்த வேண்டியது தானே, ஏன் இப்படி கத்தணும்? பொறுமையா சொல்லி புரிய வைக்கலாம்ல, இப்படிதான் மாத்தி சண்டை போடுவீங்களா அப்படின்னு நிலா பாண்டியனையும் கத்திவிட பாண்டியன் அமைதியா தலையை குனிஞ்சிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. போடா அப்படின்னுகிட்டு போற பாண்டியனை பார்த்துட்டு நடேசன் நிக்க. அடுத்து அவர்கிட்ட வர்றாங்க நிலா. பிள்ளைங்க சண்டை போடாதீங்கன்னு விலக்கி விடணும், பிரச்சனைய ஊதி இன்னும் பெருசாக்கி விடக்கூடாது. அவங்க தான் சண்டை போடுறாங்கன்னு தெரியுது இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க யாருக்கும் பேச தெரியலங்க, அது இதுன்னு ஏங்க அவங்களை இன்னும் ஏத்தி விடுறீங்க? அங்க நீங்க வந்து பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? நீங்க பாத்தீங்களா? சின்ன பசங்க சண்டை போடுறாங்க, நீங்க தானே விலக்கி விடணும். இப்படி ஏத்தி விட்டு சண்டை போடுறத வேடிக்கை பாக்குறீங்க. இனிமே இந்த வீட்டுல சண்டை நடக்கட்டும், அப்புறம் இருக்கு அப்படின்னு நிலா பெரியவரையும் பிடிச்சி கத்துன்னு கத்தி விட்டுடுறாங்க. ஐயோ சாமி, இவ சாதாரணப்பட்ட ஆள் இல்ல போல இருக்கே அப்படின்னு வாயை மூடிக்கிட்டு நடேசன் வெளியில போயிடுறாரு. கத்தி முடிச்சிட்டு நிலா டென்ஷன் ஆகி அங்க இருக்க சேர்ல உட்கார்ந்துக்கிறாங்க. பல்லவன் ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. பெரியவர் வெளியே வந்து சே அப்படின்னு உட்காந்துக்கிறாரு. அண்ணி இந்தாங்கன்னு பல்லவன் நீட்ட தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க நிலா. அவங்க தண்ணியை குடிச்சு முடிச்சதும் அண்ணி கோவமா இருக்கீங்களா அப்படின்னு பல்லவன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா விடுங்கிறாங்க நிலா. அப்போ கடைக்கு போன சேரன் பையோட திரும்பி வர்றாரு. வெளியே நிற்கிற பாண்டியனை பார்த்து என்னடா ஏன் இங்கே நிற்கிறேன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே நீ போனேன்னு அவர் ஒரு மரத்துக்கு முட்டு கொடுத்துட்டு நிற்கிறாரு. உள்ளர வர்ற சேரன் பேக ஒரு இடத்துல வச்சுட்டு டேய் பல்லவா என்னடா ஆச்சுன்னு கேக்குறாரு. நிலா சத்தம் வெளியில வரலாம் கேட்டுச்சு. ஏதாவது பிரச்சனையா, என்ன ஆச்சுன்னு சொல்லுடான்னு கேக்குறாரு. சண்டை அண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, சண்டையா, என்னடா சண்டை அப்படின்னு சேரன் கேட்க, சோழனை வச்சிருந்த பணத்தை நாம எடுத்துட்டோம்ல, அதை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பாண்டியண்ணனும் சோழண்ணனும் சண்டைன்னு மெதுவா ரூமை திறந்து வெளியே வந்துட்டு இருக்க சோழனை பார்த்துட்டு சொல்றாரு பல்லவன். அங்க வர்ற சோழன், ஏன்னு அவங்க பணம் கேட்டா என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. வெளியே நிக்கிற பாண்டியனும் வேகமா வீட்டுக்குள்ள வர்றாரு. உடனே என் பணத்தை எடுத்து கொடுத்துடுறதா அப்படின்னு சோழன் கேட்க, சோழா ஏதோ அவசரத்துல எடுத்துட்டோண்டா, திருப்பி கொடுக்க மாட்டோமாங்கிறாரு சேரன். அப்போ உள்ளர வந்த பாண்டியன், நீ எதுக்குன்னு அதை கொடுத்த, அப்படியே விட்டுருக்க வேண்டியதுதானேன்னு கேட்க, டேய் அடிச்சு சாவடிச்சிட வேண்டாம் உன்னை, என்னடா அப்படின்னு சோழன் பாஞ்சிட்டு வர பல்லவனு ஒரு எட்டு முன்னாடி வர நிலா எழுந்து நிறுத்துங்கன்னு கத்துறாங்க. அப்படியே சோழன் 4 ஸ்டெப் பேக் போக
ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாரு பாண்டியன். நீ டென்ஷன் ஆகாதப்பாங்கிற சேரன். ஏய், ஏன்டா இந்த பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடாதீங்கன்னு. அப்படி என்னடா கோவம் உங்களுக்கு? டேய் பாண்டி, அவன் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அடி வாங்கி லைசன்ஸை இழந்துட்டு வந்து நிக்கிறான்ல, நீயாவது கொஞ்சம் அமைதியா போக வேண்டியதானேடா. அவன் கத்துனா கூட சேர்ந்து நீயும் கத்துவியா அப்படின்னு சேரன் கேட்க பாண்டியன் தலையை குனிஞ்சுக்கிறாரு. வீட்டுல இருக்கவங்ககிட்ட உங்க கோவத்தை காமிச்சு என்னடா பண்ண போறீங்க? மூஞ்ச தூக்கிக்கிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் உட்கார்ந்துக்கணும் இல்ல? ஏய் சோழா, நீ தானே நிலாவை கூட்டிக்கிட்டு வந்த. எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு இங்க இருக்குன்னு தெரியும்ல, எதுக்குடா அந்த பொண்ணை கத்த விடுற? உங்களை சமாதானப்படுத்தி விலக்கி விடுறதுதான் நிலாவோட வேலையா? கொஞ்சம் அறிவு வேணாமாடா? வீட்டை விட்டு நிலா போறேன்னு சொல்றப்பெல்லாம் இங்கேயே இருன்னு சொன்னா மட்டும் பத்தாது. ஒரு பொண்ணு வீட்டில் இருக்குங்கிற நினைப்பு மனசுல இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை. இப்போ என்ன, போலீஸ்கிட்ட அடி வாங்கிட்ட, அதனால என்னடா சோழா? நாம போய் திரும்ப அவங்கள அடிக்கவா முடியும்? முடியாதுல்ல. என்னமோ நாம இதுவரைக்கும் எங்கேயுமே வெளியே அவமானப்பட்டதே இல்லை பாரு. ஏதோ நடந்துருச்சு, அடுத்து என்னன்னு பார்த்துட்டு போக வேண்டியது தானே. கோவத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? நீங்க கத்துறது தெரு முனை வரைக்கும் கேக்குதுடா. ஊர்ல நம்மளை அவமானப்படுத்துறது போதாதுன்னு நீங்க கத்தி சண்டை போட்டு வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு ஊர்க்காரங்க பேசி நம்மளை இன்னும் அவமானப்படுத்தவா? யோசிச்சு பாருங்கடா. வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும்போது இப்படி கத்திக்கிட்டே இருந்தா அந்த பொண்ணை பத்தி என்னடா நினைப்பாங்க? இங்க பாருங்கடா, இனிமே இந்த மாதிரி வீட்டுல சண்டை போட்டு கத்தி பார்த்தேன், நானே நிலாவை கொண்டு போய் எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்த்துடுவேன் பாத்துக்கங்க அப்படின்னு சேரன் சொல்ல திடுக்குன்னு பாக்குறாரு சோழன். சோழன் குடுகுடுன்னு வெளியில போக, டேய் சோழா நில்லடா, எங்கடா போற அப்படின்னு கேட்க அவரு திரும்பவும் இல்லாம பதில் கூட சொல்லாம வெளியே போயிட்டு இருக்காரு. பாண்டியன் புழக்கிட பக்கம் போயிட்டு இருக்காரு. நான் கத்தலைன்னா அவங்க சண்டையை நிறுத்தி இருக்க மாட்டாங்கண்ணா, அதுதான் கத்துனேங்கிறாங்க நிலா. அவங்களும் உள்ளர போயிட அண்ணனுக்கு ஆதரவா பக்கத்துல வந்து நிக்கிறாரு பல்லவன். பக்கி நடேசன் 2 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பாரில் தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அப்போது சோழன் அங்கே வர்றாரு. அவரு ஒரு டேபிளில் போய் உட்கார, சார் என்ன சாப்பிட்றீங்கன்னு பாரில் இருக்க ஒரு ஆள் வந்து கேட்க, ஒரு பீர் போதும் அப்படிங்கிறாரு. சைட் டிஷ்ஷா சிக்கனு, மட்டனு, ஆம்லெட்டு, பொடிமாசு, மீன் வறுவல் அப்படின்னு அவர் அடுக்கிக்கிட்டே போக, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, ஒரு பீர் மட்டும் கொண்டு வாங்க போதுங்கிறாரு சோழன். அவருக்குள்ள இன்னும் கோபம் அப்படியே சுறுசுறுன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. இன்ஸ்பெக்டர் முகம் மனசுல வருது. என்ன முறைச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டதும் வீட்டில் நிலா, என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை அடிச்சிட்டாங்க, அதுதானே இவ்வளவு கோவம், எங்கேயோ இருக்க கோவத்தெல்லாம் இங்கே வந்து காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா சொன்னதும் அவரோட மைண்டுக்குள்ள வருது. நடேசன் எழுந்திருக்க, யோ நடேசா எங்கேயா போறேன்னு கேட்க, இரியா வர அப்படிங்கிறவரு சோழன் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அவன் வரட்டு நீ அடியா அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. வந்து உட்கார்றவரு, ஏய் ஓய் அப்படின்னு கூப்பிட சோழன் அப்படியே உட்கார்ந்துருக்க, ஏய் சோழா அப்படின்னு தோல்ல தட்ட சுயநினைவுக்கு வந்து அப்படின்னு பாக்குறாரு. இருக்கிறது நடேசன்னு பார்த்துட்டு ஒரு நெளி நெளிஞ்சிட்டு, நீங்களாங்கிறாரு. ஏய், இந்த கேள்வியை நான் கேட்கணும், இது ஏன் கோட்டை, ஏன் கோட்டையில உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க பயங்கர டென்ஷன் ஆகுற சோழன், நான் என்னமோ பண்றேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு கத்துறாரு. ஏய், இது என்ன வீடா போன்னு துரத்துறதுக்கு? காசு வச்சிருக்கிறவன் எவன் வேணும்னாலும் இங்க வந்து குடிக்கலாம், புரியுதா? ஆமா, என்ன பிரச்சனை? சரக்கடிக்க வந்து உட்கார்ந்துருக்கன்னு நடேசன் கேட்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நிம்மதியா இருக்கலாம், நீங்க வந்தா அதையும் கெடுக்கிறதுக்கு நீங்க வந்துட்டீங்க, முதல்ல எழுந்திருச்சு போங்க அங்க அப்படின்னு சோழன் கத்த. பாரில் நிம்மதி கிடைக்கும்னு போர்டு வச்சிருக்காங்களா, நிம்மதி தேடி வந்தாங்களா மடப்பயல, பாருக்கு எவனாவது வருவானாடா அப்படின்னு அவரு சீண்டிக்கிட்டு இருக்க. உங்களை நான் போக சொல்லிட்டேன், வீணா இங்க இருந்து என்கிட்ட வம்பிழுத்துட்டு பிரச்சனை பண்ணாதீங்க, டென்ஷன் படுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சோழன் கத்த. ஏய் நடேசா வரியா என்னன்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாரு. என் நண்பன், நான் இல்லாம குடிக்கவே மாட்டான் அப்படின்னு அவரு பெருமை பீத்த. போங்க போங்க போங்கங்கிறாரு சோழன். ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேருடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிடுறாரு நடேசன். அப்போ உள்ளர வேலை செய்யறவரு, அண்ணே பீர் கூலிங் இல்லாம தான் இருக்கான்னு வந்து சொல்ல, ஏய் பீரும் வேணாம் ஒன்றும் வேணாம், ஆர்டர் கேன்சல் பண்ணிக்க போயா அப்படின்னு சேரை தள்ளி விட்டுட்டு சோழன் வெளியே போயிடுறாரு. வீட்டில் நிலா ஒரு சேர்லையும் இந்த பக்கம் சேரனும் அடுத்து பல்லவனும் உட்காந்துருக்காங்க. கீழே என்னமோ உறுத்துதேன்னு எடுத்து பார்க்குறவரு, நான் இந்த ரிமோட் மேலே போய் உட்காந்துட்டேன்னு.
அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு இந்த ரிமோட் எதுக்கு இருக்குன்னே தெரில அப்படின்னு சொல்ல, டேய் அதை உன்னை அங்கே தானே வைக்க சொன்னேன், குட்ரா, நான் மேலே வைக்கிறேன் அப்படின்னு வாங்கி மேலே வச்சுட்டு வர்றாரு சேரன். அண்ணே அதை தூக்கி போடுனே, ஷோகேஸ்கா வச்சிருக்க இந்த ஓடாத டிவிக்கு ரிமோட் வேற. அண்ணே முதல்ல ஒரு டிவி வாங்கணும்னு, முன்னாடிலாம் நம்ம வீட்டில் யாருமே இருக்க மாட்டோம், அதனால நாம டிவி வாங்கல. இப்பெல்லாம் பாதி நேரம் நாம வீட்டில் தானே இருக்கோம். எனக்கும் அன்னைக்கும் சில நேரம் பயங்கரமா போர் அடிக்குதுன்னு, டிவி இருந்தா அதையாவது பார்த்துக்கிட்டு இருப்போம்லங்கிறாரு பல்லவன். நல்ல ஒரு எல்இடி வாங்கணும்னு அவரு சொல்ல, சரிடா வாங்கிக்கலாங்கிறாரு சேரன். நிலா சிரிச்சிட்டு இருக்க நிலாவை பார்த்துட்டு நீ ஓகே தானேப்பான்னு கேட்க, நான் ஓகே தானேங்கிறாங்க அவங்க 3 பேரும் பேசிட்டு மொபைல பார்த்துட்டு இருக்க பாண்டியன் மெதுவா அங்க வந்து ஒருத்தரையா பாக்குறாரு. அடுத்து சேரன் அண்ணனை கூப்பிட அவர் முகத்தை திருப்பிக்கிறாரு. மறுபடியும் அண்ணனை கூப்பிட்டு பாக்குறவரு அவரு நிமிந்து கூட பார்க்கலன்னதும் மெதுவா போய் பக்கத்துல உட்காந்து அண்ணனை கூப்பிடுறாரு. சேரன் முறையா பயங்கரமா கோவப்பட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு. பேச மாட்டியானே அப்படின்னு கேட்க, எனக்கு உங்களெல்லாம் நினைச்சாவே அவமானமா இருக்குடா, எத்தனை தடவை சொல்லிட்டேன், உன் மண்டையில ஏதாவது ஏறுதா இல்லையா நான் சொல்றது அப்படின்னு சேரன் கத்த. அண்ணே சாரினேங்கிறாரு பாண்டியன். என்னடா சாரி, அந்த பொண்ணு பாவம் இல்ல, உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கிறதா அந்த பொண்ணோட வேலையா, வந்துட்டான் சாரி கேட்கறதுக்கு அப்படின்னு கோபமா முகத்தை திருப்பிக்கிறாரு சேரன். அடுத்து பாண்டியன் நிலா முன்னாடி வந்து நிக்க அவங்களும் முகத்தை திருப்பிக்கிறாங்க. சாரிங்கன்னு அவரு சொல்ல, நிலா கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல, மறுபடியும் சாரிங்கிறாரு. கேட்கலங்கிறாங்க. சாரிங்கன்னு மறுபடியும் பாண்டியன் சொல்ல, மறுபடியும் கேட்கலங்கிறாங்க நிலா. பாண்டியன் உடனே சாரிங்க அப்படின்னு கத்த நிலாவோட காது ஜவ்வே அந்தரும் போல இருக்கு. உடனே திடுக்கிட்டு பாண்டியனை பாக்குறவங்க ஒரு முறை முறைச்சிட்டு அப்படியே சிரிக்க, அடுத்த பல்லவனும் சேரனும் கூட சிரிப்போட பாக்குறாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எத்தனை தடவை சண்டை போட்டிருப்பீங்க தெரியுமா, அப்படி என்னங்க கோவம், என்னமோ ரோட்ல 2 மாடுங்க முட்டிக்கிற மாதிரி சண்டை போடுறீங்க அப்படின்னு நிலா கேட்க, அப்படியே சண்டை போட்டு பழகிட்டோங்க, எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும், நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றேங்க அப்படின்னு பாண்டியன் பச்சை புள்ள மாதிரி நின்றுட்டு இருக்க உள்ளர வர்ற சோழன் இவங்களெல்லாம் பார்த்துட்டு கடகடன்னு பின்னாடி ஓடுறாரு. கிச்சனுக்குள்ள போறவர் ஒரு செம்பு தண்ணி எடுத்து கடகடன்னு குடிக்க, அண்ணே கிட்னி வெடிச்சிட போகுதுன்னு, ஒன்னும் அவசரம் இல்ல, கொஞ்சம் பார்த்து பொறுமையா குடின்னு பல்லவன் நக்கல் அடிக்கிறாரு. சோழனும் வாயை தொலைச்சிட்டு நிலாவோட லெஃப்ட் சைட்ல வந்து நிக்கிறாரு. என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், வீட்டுல எல்லார்கிட்டையும் கத்துனது தப்பு தான், இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கினது, இவன் என்ன திட்டினது, தப்பே பண்ணாம தண்டனையை வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் அந்த கோபத்துல இப்படியெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு. நிலா திரும்பி கூட பார்க்காம இருக்க, என்ன ரியாக்ஷனே இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறவரு சாரி சாரி சாரிங்கிறாரு. எனக்கு சாரி சொன்னா பத்தாது, இனிமே 2 பேரும் சண்டை போட மாட்டோம்னு எனக்கு எழுதி சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிலா கேட்க, என்னது அப்படின்னு திடுக்கிட்டு போய் சோழன் பார்க்க, அதானேங்கிற மாதிரி பாண்டியனும் பார்க்க பல்லவனுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துடுது. இங்க இருந்து சிரிச்சா சரியா இருக்காதுன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஏங்க இது என்னங்க புதுசா இருக்கு, நான் வேணும்னா சத்தியம் பண்ணவா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க, உடனே பல்லவன் பேக்ல இருந்து ஒரு நோட்டை எடுத்துட்டு வந்து, அண்ணி இதுல முன்பக்கம்லாம் எழுதி இருக்கு, பின்னாடி பேஜஸ் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு, இங்க எழுதி சைன் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்க, நிலா ஒன்னும் சொல்லாம இருக்க, ஓகே சரி அப்படின்னு எழுதுறதுக்காக போய் உட்கார்ந்துடுறாரு. சத்தியம் பண்றது எழுதி கொடுக்கறதுலாம் அடுத்த தடவை சண்டை வர்ற வரைக்கும் தானே, அடுத்து சண்டைன்னு வந்தா எல்லாமே காத்துல பறந்துடும் அப்படின்னு சேரன் கடுப்போடு சொல்றாரு. இது வீடு தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிதானமா பொறுமையா எதுவுமே பேசிக்க மாட்டீங்களா, ஏன் இப்படி கத்தி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஆமாமா நீங்க ரொம்ப அன்பான அழகான அமைதியான வீட்டில இருந்து வந்திருக்கீங்க, உங்க வீட்டுல யார் மேலேயாவது கோவம் வந்தா ஆளை போட்டு தள்ளிடுவாங்க, நாங்க இப்படி கத்தி சண்டை போட்டுக்கிறது தப்புதான், மாத்திக்கிறோம் அப்படின்னு சோழன் நக்கலா சொல்ல நிலா டென்ஷன் ஆயிடுறாங்க. அண்ணா பாத்தீங்களா இவர் என்ன கிண்டல் பண்றத அப்படின்னு நிலா சொல்ல, சேரணும் டேய் இப்பதான் அந்த பொண்ணு உங்களை மன்னிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு, மறுபடியும் கோவப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, அண்ணே உன் வாய் தான் உனக்கு எதிரியேன்னு, ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் இருக்க மாதிரி அப்பப்போ உன் வாய்க்கும் ஸ்பீட் பிரேக்கர் போடுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரியா சொன்னடாங்கிறாரு பாண்டியன். டேய் வாய மூடுன்னு சோழன் சொல்ல, நீ மூடுங்கிறாரு பாண்டியன். டென்ஷன் ஆகுற நிலா உச்சி கொட்டிட்டு 2 பேரையும் பார்க்க பாண்டியன் அமைதியாயிடுறாரு. சோழன் ஈன்னு சிரிச்சிட்டு நிக்கிறாரு. அது வெளியே கதவு திறந்தே இருக்கா, கொசு கிச்சு வந்துட போகுது, கதவை மூடு அப்படின்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு, ஐயோ முறைக்கிறாளே அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு சோழன். பாண்டியன் அமைதியா நின்றுட்டு இருக்க, டேய் பாண்டி கதவெல்லாம் மூட வேண்டாம், எனக்கு ஒரு ஃபோன் வரும், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கிருந்து நைஸா ஃபோன் எடுத்துட்டு நழுவுறாரு சோழன்.
அப்பாடா கிரேட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வர்றவர், அப்பா நல்ல வேலை வெளியே வந்துட்டேன், தப்பிச்சதே பெரிய விஷயம்டாப்பா, என்ன முறைக்கிறா அப்படின்னு வெளியே போய் ஒரு இடத்துல நின்னுக்கிறாரு. பாண்டியனும் கொஞ்சம் சங்கடமா கையை முறுக்கிட்டு அவரும் வெளியே போறாரு. இதுங்க ரெண்டும் போனதை பார்த்துட்டு சேரன் சிரிக்க, அடுத்து நிலாவும் சிரிக்கிறாங்க. எப்பா தப்பிச்சிட்டோண்டா சாமின்னு பாண்டியனும் வெளியே வந்து ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறாரு. கொஞ்ச நேரம் முன்னாடி நாயும் பண்ணியுமா அடிச்சுக்கிட்டுதுங்க ரெண்டு பேரும். வெளியே வந்த பாண்டியன் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுட்டு, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சோழன் கிட்ட வந்து நிக்கிறாரு. வானத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் நக்கலா சொல்ல, ஓ என்ன 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 அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னடா திரும்ப சண்டை போட வந்திருக்கியாங்கிறாரு சோழன். ஆமா, எனக்கு வேற வேலையே இல்லை பாரு, நீ எப்படி தப்பிச்சு வந்தியோ அதே மாதிரி தாண்டா நானும் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உள்ளரை எட்டி பார்க்குற சோழன், ஷோ அப்பாடா அப்படிங்கிறாரு. டேய் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உனக்கு வண்டி கேட்டியே, ஒரு வண்டி வந்திருக்கு பாக்குறியான்றாரு பாண்டியன். புது வண்டியா அப்படின்னு சோழன் கேட்க, நான் என்னடா ஷோரூம் வச்சாடா நடத்துறேன், மெக்கானிக் ஷாப்புக்கு வந்த வண்டி எப்படிடா புதுசா இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் எத்தனை வருஷத்து வண்டிடா, அதை தான் அப்படி கேட்டேங்கிறாரு சோழன். அது ஒரு 6-7 வருஷம் பழைய மாடல் தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ரொம்ப மோசமாலாம் இருக்காது இல்லைங்கிறாரு சோழன். அவங்களுக்குன்னு பாக்குறேன், மோசமான வண்டியவாடா சொல்லுவேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, நீ சொன்னாலும் சொல்லுவடா, மோசமான வண்டியை நான் நிலாவுக்கு வாங்கி கொடுத்து அதுல அவங்க கடுப்பாகி எங்களுக்குள்ள முட்டிக்கணும்னு நினைப்ப அப்படின்னு முட்டாள்தனமா சொல்றாரு சோழன். ஏய் உங்களுக்கு முட்டிக்கணும்னு நான் நினைப்பேனடா, கொஞ்சமாவது நன்றி இருக்கா உனக்கு, அன்னைக்கு மட்டும் நான் வரலன்னா உன் கதை என்ன ஆயிருக்கும் தெரியும்லன்னு பாண்டியன் கேட்க, சரி சரி விடு விடு, நீ வண்டியை பத்தி சொல்லு முதல்லங்கிறாரு சோழன். வண்டி பழைய வண்டி தான், ஆனா நல்ல கண்டிஷன்ல இருக்கு, கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி விற்கிறவரும் நமக்கு தெரிஞ்சவர் தான், அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி வெளியூர் போயிருச்சு, அந்த பொண்ணோட வண்டியை தான் விற்கிறாரு, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு, உனக்கு ஓகேன்னா வந்து பாருங்கிறாரு பாண்டியன். சரி அமௌண்ட் எவ்வளோடா கேட்குறாங்க அப்படின்னு சோழன் கேட்க, அவர் கொஞ்சம் அதிகமாக தான் எதிர்பார்க்குறாரு, அது நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பரவாயில்லையேடா நான் வண்டி கேட்டதுமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டியே அப்படின்னு சோழன் சொல்ல, உன்ன மாதிரி நினைச்சியாங்கிறாரு பாண்டியன். நான் என்னடா பண்ணேன்னு கேட்க, என்ன பண்ணியா, என் ஃப்ரெண்டுக்கு டிரைவர் வேலை வேணும்னு சொல்லி எவ்வளவு நாளாச்சு, ஏதாவது சொன்னியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, மறந்துட்டேனேங்கிற மாதிரி யோசிக்கிற சோழன். சொன்னியோ அப்படின்னு கேக்குறாரு. இல்லடா சுத்தமா மறந்துட்டேன்டா. சரி விடுறா, அண்ணனுக்கு நீ அப்பப்ப ஞாபகப்படுத்தணும்டா, அண்ணன் பிஸியா அங்க இங்கன்னு போயிட்டு வருவேன்ல, எனக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் சொல்லு அப்படின்னு பாண்டியனோட தோல்ல கையை போட்டுட்டு சொல்ல, அவர் அப்பவும் முறைச்சிட்டு நிக்கிறாரு. சரி விடு, உன் ஃப்ரெண்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி கொடு, ஒரே வாரத்தில் வேலை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு தோல்ல தட்டி பேசிட்டு இருக்க, பின்பக்கம் போறதுக்காக வந்த நிலா இந்த லூசுங்க ரெண்டு பேசுறத பாக்குறாங்க. உடனே சோழன் தோல்ல இருந்து கையெடுத்துக்கிறாரு. ஐயோ பாக்குறாளேடா அப்படிங்கிறவரு மறுபடியும் பாண்டியனோட தோல்ல கையை போட்டு, அப்புறம்டா பாண்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தோல்ல கையை போட, பாண்டியன் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காரு. டேய் போடா, நீ அதுலயும் போய் தாண்டா சொல்லுவேன்னு பாண்டியன் சொல்ல, டேய் என்னடா அண்ணங்கிட்டே போய் அப்படின்னு சோழன் கொஞ்சிக்கிட்டு இருக்க. அண்ணே இங்க வாங்கலன்னு கூப்பிடுறாங்க நிலா. சேரன் வர பல்லவான கூப்பிட பல்லவனும் வர்றாரு. அண்ணே பாருங்கண்ணே எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு காமிக்க சேரனும் பல்லவனும் பார்த்துட்டு இருக்காங்க. அது கூட பரவாயில்ல, பின்னாடி குறுக்கு செவரில் தாண்டி ஓடணுமே, ஆமாமா அதுக்கு கூட என்ன மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்க சேரன், அவங்க எப்பவுமே இப்படிதான்ப்பா, எப்போ சண்டை போடுவாங்க எப்போ சமாதானம் ஆவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேரும் சுவாரஸ்யமா சிரிச்சு பேசி ஜாலியா இருக்காங்க. நிலாவுக்கு தான் டென்ஷன் ஆகுது, என்னென்ன இப்படி இருக்காங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிச்சு சண்டை போட்டு வீட்டையே ரணகலப்படுத்திட்டு இருந்தாங்க, இப்ப தோள் மேல கையை போட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நிலா கேட்க, அண்ணி உங்களுக்கு தான் இதெல்லாம் புதுசு, உங்களுக்கு எல்லாம் பழகி போச்சு, இவங்களுக்கு எப்பவும் இதே வேலை தான், சண்டை போட்டு போட்டு தான் உடம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, நிலாவும் அட லூசுங்களா, உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தேன் பாரு, என்ன சொல்லணுங்கிற மாதிரி சிரிச்சிட்டு நிக்க, ரெண்டு பேரும் ஹைஃபை அடிச்சுக்கிறது கையை தட்டிக்கிறதுன்னு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. உன்ன சண்டை போட்டு கட்டி உருண்டுக்குவானுங்கப்பா, அதை பார்த்து பல்லவன் டென்ஷன் ஆகுவான். ஆனா அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிருவானுங்க. இதையே வழக்கமா வச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சின்ன பிள்ளையில ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போவானுங்க, போற வழியிலேயே சண்டை வந்துடும், என்ன அவன் கொட்டிட்டான், என்னை இவன் கல்லால் அடிச்சிட்டான்னு அழுதுகிட்டு திட்டிகிட்டே வீட்டுக்கு வருவானுங்க. சரி வளர்ந்தா சரியாயிடுவாங்கன்னு நினைச்சா இன்னும் அப்படியே தான் இருக்கானுங்க அப்படின்னு சேரன் சொல்ல, ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கத பாக்குற நிலா,
ரொம்ப கஷ்டம்னுங்கிறாங்க. செம்ம காண்டா இருக்கே, தண்ணி அடிக்கலான்னு பாருக்கு போனேன். அங்க அந்த ஆள் வந்து எதிரில் உட்காந்துட்டாரு. அந்த ஆள் மூஞ்ச பார்த்துட்டு தண்ணி அடிக்கணுமான்னு கிளம்பி வந்துட்டேன்டா அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ, தண்ணி அடிக்கலான்லாம் வேற போனியா நீ? சூப்பர்டா. தண்ணி அடிச்சுட்டு மட்டும் வந்திருந்தான்னு வையேன், உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பா போயிருக்கோங்கிறாரு பாண்டியன். இதுல நான் தான் உங்க 2 பேரையும் பிரிக்கிறேன்னு பேச்சு வேற பேசுற. நீ ஒருத்தன் பத்தாதா இதுக்கு? தண்ணி அடிக்க போறாராம் அப்படின்னு நக்கலா சொல்றாரு பாண்டியன். டேய் விடுடா, நான் என்ன பண்ணி என்ன, அவ என்ன கண்டுக்காம தான் போறா. ஆனாலும் முயற்சியை மட்டும் நான் கைவிடவே மாட்டேன்டா. முயற்சி தன்னை மெய்வருத்த அறம் செய்ய என்னமோ வருமேடா. என்னடா அப்படின்னு ஆகவழி சோழன் கேட்க, அது எனக்கு தெரியாத விட்டுருங்கிறாரு பாண்டியன். விடு, ஏன் அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. இந்த பக்கிங்களை திருத்தவே முடியாதுன்னு சேரனும் பல்லவனும் சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது விடிய பிரஷ் பண்ணிட்டு கை கால் கழுவிட்டு இருக்காரு சேரன். அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு சோழன். திரும்பி பார்க்குற சேரன் ஆச்சரியப்பட்டு, என்னடா இவ்வளோ காலையில் இவ்வளோ நீட்டாக ரெடியாகி வந்திருக்க அப்படின்னு கேட்க, ஆமாண்ணே முழிப்பு வந்துருச்சு, அதான் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி சரின்னு சந்தோஷமா பார்க்குறாரு சேரன். சரி, சூடா ஒரு டீ கிடைக்குமான்னு கேட்குறாரு. இதோ இந்த துணியை காய போட்டு வந்து தரேன்டா அப்படின்னு சேரன் சொல்ல, சரின்னு தலையாட்டுற சோழன் உள்ளர திரும்பி பார்த்துட்டு, அண்ணே என்ன இந்த பாண்டி இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு கேட்க, உனக்கு தூக்கம் வரல, நீ எந்திரிச்சிட்ட, அவனுக்கு தூக்கம் கலையில தூங்கிக்கிட்டு இருக்கிறான், விடுடாங்கிறாரு சேரன். அதை எப்படி தூங்குவான், அதான் நான் போய் எழுப்பிடுவேன்ல அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் எதுக்குடாங்கிறாரு சேரன். அண்ணே ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான் இரு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் உள்ளர போக, என்னமோ பண்ணுங்கடான்ட்டு சேரன் வேலையை பார்க்க போயிடுறாரு. உள்ளர வர்ற சோழன் தூங்கிட்டு இருக்க பாண்டியனை பார்த்துட்டு, தூங்குறியா? பாண்டி, டேய் டேய் பாண்டி, டேய் பாண்டி எழுந்துடுறா பாண்டியம்மா, டேய் பாண்டி எழுந்துருடா, எழுந்துருடா பாண்டியம்மா, டேய் எழுந்துடுறா பாண்டி, டேய் பாண்டி 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 அப்படின்னு எழுப்ப தூக்கம் தெளியாம அவரும் புரண்டு புரண்டு பாக்குறாரு. சோழன் விடாம வம்பளத்தை எழுப்பி விட படார்னு ஒரு உதவிட தடுமாறி போய் அங்க இருக்க சேர்ல உட்கார்ந்துடுறாரு சோழன். என்னடா உதைக்கிறான், இரு வர்றேன் அப்படிங்கிற சோழன் மறுபடியும் போய் போர்வை இழுத்துட்டு, டேய் பாண்டி பாண்டி எழுந்துடுறா எழுந்துடுறா அப்படின்னு எழுப்பி பார்த்துட்டு, உன்ன அப்படின்னு முகத்துல தண்ணி அள்ளி தெளிக்கிறாரு. டேய் அறிவுட்ட லூசு அப்படின்னு பாண்டியன் ஆரம்பிக்க, டேய் 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 நிலா உள்ளதான் இருக்கா, அப்புறம் உன்னதான் தப்பா நினைப்பா அப்படிங்கிற சோழன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, டேய் பாண்டி பாண்டி அப்படின்னு பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு. எதுக்குடா இவ்வளவு காலையில எழுப்பி விடுற, ராத்திரி தான் பேசி பேசி தூங்க விடல, காலையிலயாவது தூங்க விடுறியா நீ, என்ன வேணும் உனக்கு, நீ எரிச்சலா கேக்குறாரு. அது வண்டி பார்க்க போலான்னு சொன்னல, வண்டினா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வழியிறாரு சோழன். என்ன வண்டின்னு பாண்டியன் கேட்க, டேய் ராத்திரி செகண்ட் ஹேண்ட்ல ஏதோ வண்டி வந்திருக்குன்னு சொன்னியே, அந்த வண்டியை போய் பார்த்துட்டு வந்துருவோம் வா அப்படின்னு சோழன் சொல்ல, சொன்னேன்தான், அதுக்காக இவ்வளவு காலையிலேயே எழுப்புவ அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லடா அந்த வண்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ அப்படின்னு பார்க்குற பாண்டியன், வண்டி வண்டி மாதிரி தான்டா இருக்கும், ஏரோப்ளான் மாதிரியா இருக்கும்னு கேட்குறாரு. செம்ம காமெடி, ஆனால் இப்போ சிரிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அது ஏரோப்ளேனா வண்டியான்னு நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா, டேய் வாடா 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 அப்படின்னு பாண்டியனை போட்டு உலுக்கிக்கிட்டு இருக்காரு சோழன். டேய் இவ்வளவு காலையிலலாம் அவர் வீட்டு முன்னாடி போய் நிற்க முடியாதுடா, மத்தியானமா சொல்கிறேன் அப்போ வந்து பாருங்கிறாரு. மத்தியானமா அப்படின்னு சோழன் மலைச்சு போய் உட்காந்துருக்க, இப்போ என்னை தூங்க விடுறா அப்படின்னு மறுபடியும் போர்வை இழுக்கிறாரு. டே 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 அப்படின்னு போர்வையை பிடிச்சி இழுக்க போர்வையோடு சேர்ந்து பாண்டியன் வந்து உட்கார்றாரு. ஏய் எங்க ராஜா சாயிர, நீ மதியம்னு சொல்லி அதுக்கு மேல போய் வண்டியை பார்த்து அதை வாங்கி இதெல்லாம் நடக்கிற காரியமாடா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுடா அப்படின்னு சோழன் சொல்ல, ஏய் என்னமோ இன்னைக்கே வாங்க போற மாதிரி சொல்றேங்கிறாரு பாண்டியன். நல்லா இருந்தா இன்னைக்கே கூட வாங்கிடலாம்டா, வாடா போலாம் எழுந்திரிடா அப்படின்னு பாண்டியனை டார்ச்சர் பண்றாரு சோழன். டேய் ஓனர் நேரத்துக்கு எந்திரிச்சிருக்க மாட்டாருடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நீ முதல்ல போனை போட்டு அவரை எழுப்பி விடுறா இப்பவே, அவருக்கு வண்டி விற்கணுமா வேணாமா, போனை போடு போனை போடு 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 போடு, வண்டி பார்க்க வரோன்னு இப்பவே சொல்லு, எழுந்துரு எழுந்துரு போலாம் வா 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 வாடா அப்படின்னு தூக்கத்துல உட்கார்ந்துருக்க பாண்டியனை பரபரப்பா இழுத்துட்டு இருக்காரு சோழன். டேய் சோ இம்சடா நீ அப்படின்னு பாண்டியன் கொட்டாவி விட தலையை கொண்டு போய் உள்ளர விடுற மாதிரி பண்றாரு சோழன். ஏய் கொட்டாவி கூட நிம்மதியா விட மாட்டியாடா அப்படின்னு கேட்க, தலையாட்டுறாரு சோழன். இருடா பல் தேய்ச்சிட்ட குளிச்சுட்டாவது வர்றேன்னு பாண்டியன் சொல்ல, வா 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 போலாம், எந்திரி எந்திரி எந்திரின்னு தூக்கி விடுறாரு. பாண்டியன் பாவம் அரை தூக்கத்துல எழுந்திரிச்சு அப்படியே வந்து நிக்க பின்னாடி ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி வந்து நிக்கிறாரு சோழன். பாண்டியன் பிரஷ் பண்ணிட்டு இருக்க, என்ன மெதுவா தேய்க்கிறான்,
அப்படின்னு பார்த்துக்கிட்டே சோழன் நிக்க இடுப்புல கைய வைக்கலான்னு கைய வைக்கிறாரு பாண்டியன். பின்னாடி இடிக்குதுன்னு திரும்பி பார்க்க அங்க சோழன் நிக்க திடுக்கிட்டு போய் வாயில இருக்க எச்சில துப்பிட்டு எதுக்குடா இவ்வளவு கிட்ட வந்து நிக்கிறேன்னு கேக்குறாரு பாண்டியன். ஏய் எவ்வளவு பொறுமையாடா பல் தேய்ப்ப நீ சொன்ன மாதிரியே மத்தியானம் ஆக்கிடுவ போல இருக்கே, நல்ல வேகமா தேய்டா, இப்படி எடுத்து இப்படி தேய்க்கணும் அப்படின்னு அவரே பிரஷ புடுங்கி ஒரு தேய்ச்சி விட்டுட்டு போதும் போதும் வான்னு பிரஷ கழுவுறாரு. வாய காமிடா அப்படின்னு தண்ணி அள்ளி அள்ளி வாயில ஊத்தி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு சோழன். போதும் போதும் வா 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 வாடா அப்படிங்க. டேய் ரொம்ப பண்றடா நீ அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் அதுக்கெல்லாம் டைம் இல்ல வாடா அப்படின்னு கைய பிடிச்சி இழுக்கிறாரு. டேய் இருடா பாத்ரூம் போகலடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம் வாடா அப்படின்னு கைய பிடிச்சி இழுக்க, டேய் பல் தேய்க்கும் போதே வந்துருச்சுடா இருடா வர்றேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு கதவு திறக்க பின்னாடியே போறாரு சோழனும். பாண்டியன் டென்ஷன் ஆகி, டேய் எங்கடா வர்ற, சேர் எடுத்துட்டு வந்து உள்ளர போட்டு உட்காந்துக்க அப்படின்னு கடுப்படிக்க, சீக்கிரம் வந்துருவல்லன்னு கேக்குறாரு சோழன். போடாங்க போடா அப்படின்னு அவசரமா எங்க உள்ளர வந்துட போறாரோன்னு கதவை சாத்துறாரு பாண்டியன். டேய் சீக்கிரம் வந்துருவல்லன்னு கேட்க, டேய் வெயிட் பண்ற வரேன் போடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அடுத்த செகண்டே கையில இருக்க வாட்சை பார்த்துட்டு, என்ன உள்ளர போய் இவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளவு நேரம் தான் உள்ளர இருப்பான் அப்படிங்கிறவரு கதவை தட்டி, டேய் முடிஞ்சிருச்சாடா எவ்வளோ நேரம்டா போவேன்னு கேக்குறாரு. டேய் வந்தனா அடிச்சு மூஞ்சி கிஞ்சல உடைச்சிருவேன் பாத்துக்க, டேய் வெளியில வந்தேன்னு வையே, வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள எவ்வளவு நேரம்னு கேக்குற அப்படின்னு பாண்டியன் கத்த. சரி சரி சீக்கிரம் முடிச்சிட்டு வாடா, போதும்டா டேய் சீக்கிரம் வாடா எவ்வளவு நேரம்டா அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க. டேய் போடா அப்படின்னு உள்ள இருந்து தண்ணி அள்ளி வீசுறாரு பாண்டியன். போய் தொலைடா வர்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மறுபடியும் கதவை தட்டி, ஏய் முடிஞ்சிருச்சா இல்லையாடா கதவை திறடாங்கிறாரு சோழன். டேய் போதுண்டா கதவை திறடா, டேய் வடா 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 அப்படின்னு கதவை தட்டுறவரு, என்ன சத்தமே இல்ல உள்ள போய் உட்காந்து தூங்கிட்டானோ அப்படின்னு யோசிக்கிறவரு, டேய் பாண்டியா வாடா 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 அப்படின்னு கதவை தட்ட பாண்டியன் கதவை திறந்துட்டு வெளியே வந்து, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்னு கேட்க, இல்லடா நீ உள்ள போய் தூங்கிட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு மெதுவா சொல்றாரு. டேய் உன்னோட டார்ச்சரால போன வேலை முடியலடா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சலிச்சுக்க, ஏண்டாங்கிறாரு சோழனும். ஏய் இப்படி தட்டிக்கிட்டே இருந்தா எப்படிடா வரும் சே தள்ளுடா அப்படின்னு பாண்டியன் அந்த பக்கம் போக அவரோட சட்டையை இழுத்து பிடிச்சிக்கிட்டு, டேய் இப்போ எங்கடா போறேங்கிறாரு சோழன். பார்த்துக்கங்க அவருக்கு ஒரு வேலை ஆகணும்னா எப்படிலாம் டார்ச்சர் பண்ணி அதை முடிப்பாருன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டேய் நான் குளிக்க வேணாமாடா டவல் எடுத்துட்டு வரேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் பாண்டி அழகா ஹீரோ மாதிரி இருக்கடா, எதுக்குடா போய் குளிச்சுட்டுலாம், சாயந்தரமா குளிச்சுக்கலாம் போலாம் வா போலாம் அப்படின்னு தள்ள பாண்டியன், டேய் அப்படின்னு வேற பக்கம் திரும்புறாரு. மறுபடியும் கையை பிடிச்சிட்டு, டேய் எங்கடா போறேங்கிறாரு சோழன். சட்டம் மாத்த வேணாமாடா இப்படியேடா வருவாங்கன்னு கேட்க, டே 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 இதுக்கு என்னடா குறைச்சல், சூப்பரா இருக்கு ஸ்மார்ட்டா இருக்கடா வாடா போலாம் அப்படின்னு விடாம கைய பிடிச்சிட்டு இருக்க. டேய் இதெல்லாம் நல்லா இல்லடா அப்படின்னு ஒத்த விரல காட்டி பாண்டியன் மிரட்ட, சரி சரி வா மாத்திக்கலாம், டேய் சீக்கிரம் வந்துடுடா அப்படின்னு சொல்ல பாண்டியன் ரூம்குள்ள போக பின்னாடியே போறாரு சோழனும். கதவு கிட்ட போய் நிக்கிற பாண்டியன், நீ எதுக்குடா பின்னாடியே வர்ற அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உள்ளர வந்த கொன்னுடுவேன் உன்னை இங்கே நில்லடா அப்படின்னு அவர் உள்ளர போயிட்டு கதவு சாத்த, டேய் கொஞ்சம் சீக்கிரம்டா அப்படின்னு கத்திட்டு இருக்க, படார்னு கதவை லாக் பண்றாரு. என்ன மூஞ்சில் அடிக்க மாதிரி சாத்துறான், ஒரு வண்டிக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு, டைம் வேற ஆகுது அப்படின்னு ஒரு செகண்ட் உட்கார்றவரு அடுத்து உடனே அவசரமா போய் கதவை தட்டி, டேய் பாண்டியா டைம் ஆகுது சீக்கிரம் வாடா அப்படின்னு கத்த, டேய் வரேன்டா வந்தனா கொன்னுடுவேன் உன்னை அப்படின்னு சொல்ல, சரி சரி வா 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 அப்படின்னு உட்கார்ற சோழன் அடுத்த செகண்டே எழுந்திருச்சு, அப்பா பிள்ளையாரப்பா பாண்டி சீக்கிரம் வெளியே வரணும், நல்ல வண்டியா கிடைக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுப்பான்னு சாமி கும்பிடுறாரு. அடுத்த செகண்டே, டேய் பாண்டி கதவை திறடா டைம் ஆகுதுடா வெளியே வாடா என்னடா பண்றேன்னு கதவை தட்டிட்டு நிக்கிறாரு. இவன் வேற நேரங்காலம் புரியாம, டேய் வாடா அப்படின்னு கத்திட்டு இருக்க பாண்டியன் கதவை திறக்கிறாரு. வந்துட்டேன்டா வாடா அப்படின்னு ஷர்ட் பட்டனை போட்டுக்கிட்டே வர, வாடா வாடா வாடான்னு பின்னாடி இருந்து தள்ளிக்கிட்டே போறாரு சோழன். பாண்டியா இந்தாடா டீ குடிச்சிட்டு போடான்னு கொண்டு வந்து சேர நீட்டு, அண்ணன் நான் எப்ப கேட்ட டீயை எப்ப குடுக்கறேன்னு, நாங்க ஒரு முக்கியமான வேலையா போறோம் அப்புறம் வந்து குடிக்கிறோம் வாடா போலான்னு இழுக்கிறாரு. டேய் டீடா அப்படின்னு பாண்டியன் கைய நீட்ட, இன்னும் ஷர்ட் கை பட்டன் கூட போடல அவரு. டீ தானே அப்புறமா குடிச்சுக்கலாம் வா, அதை நீயே குடிச்சிருண்ணா வாடா 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 அப்படின்னு தள்ளிக்கிட்டே ஓட டீ போட சொல்லிட்டு வெளியே போறானுங்க இவனுங்களெல்லாம் அப்படின்னு பாத்துக்கிட்டே நிக்கிறாரு சேரன். நிலாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சோழன் பண்ணுற அலப்பறையெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. இவர் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்தாலே நல்லா இருக்குன்ற நிலைமைக்கு நம்மளை தள்ளிடுவாங்க போல இருக்குது. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.